ஊருக்கு வந்தாச்சு. சொந்த ஊர்னாலே அது ஒரு தனி சந்தோஷந்தாங்க. என்னதான் நம்ம வெளியூர்ல இருந்தாலும், அங்க ஹரிபரியா அறக்க பறக்க வேலை பார்த்துட்டு, ஒரே வண்டி சத்தத்தோட இருந்துட்டு, எப்பயுமே ஒரு டிராஃபிக் சவுண்டு, வண்டி சவுண்டு அந்த மாரி தான் இருக்கும். ஆனா நம்ம சொந்த ஊர்ல காலையில பார்த்தீங்கன்னா, சேவல் அழகு போல நம்மள கூப்பி எழுப்பும். காலங்காத்தால அந்த வெயில்ல இந்த சூரியன் உதிக்கிறத பார்த்து, அந்த இயற்கையை ரசிக்கிறப்ப பார்க்கவே அவ்வளோ அழகா ரம்மியமா இருக்குங்க. இந்த மாரி சொந்த ஊருக்கு வந்தா தாங்க இந்த வாய்ப்பெல்லாம் கிடைக்கும். காலையில டீய குடிச்சிட்டு அக்கா வீட்டுக்கு கிளம்பலான்னு பார்க்குறப்போ, அங்கேருந்து ஒரு மயில் குடுகுடுன்னு ஓடி வந்துச்சுங்க. அத பார்த்துட்டு நான் ஓட, என்ன பார்த்துட்டு அத ஓட, சரி அங்கேருந்து மதியம் லஞ்சுக்கு அக்கா வீட்டுக்கு போலான்னு கிளம்பியாச்சுங்க. நம்ம ஊருக்கு வந்துட்டாலே எல்லாம் விதவிதமா செய்வாங்கங்க. தடபுடலா இல்லைன்னா கூட சிம்பிளா குஸ்கா, முட்டை, தாளிச்சா எல்லாம் ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. இ எப்படி குஸ்கா செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். நான் எப்பவுமே 2 பேருக்கு தாங்க செய்வேன். எங்க அக்கா இன்னைக்கு நீ செய்யி நான் உனக்கு சொல்லி தரேன்னு சொன்னாங்க. அத நம்பி நானும் செய்ய போயிட்டேங்க. நல்லா வருதோ வரலையோ அது தெரியல. அவங்க சொல்ற அளவு வச்சு நானும் பண்ணலான்னு போயிட்டேங்க. எண்ணெய், நெய் ஊத்திட்டு பிரியாணி இலை, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு தாளிச்சுட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கணுங்க. பொன்னிறமா வர வரைக்கும் வதக்கணுங்க. வெங்காயம் வதங்குறதுக்குள்ள இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அரைச்சிட்டு வந்துடலாங்க. அதுக்கு சின்ன வெங்காயம், இஞ்சி பூண்டு அது மட்டும் போதுங்க. நிறைய பேர் வந்து ஆயில், உப்பு சேர்த்து அரைப்பாங்க கெட்டு போகாமல் இருக்க. நீங்கள் இதை மட்டும் அரைச்சாலே போதும். தண்ணி விடாமல் அரைக்கணும். அப்படி அரைச்சிங்கன்னா உங்களுக்கு கெட்டு போகாமல் இருக்கும். நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கினோன்னே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வதக்கிக்கலாங்க. வெங்காயம் வந்து நல்லா வதங்கணும். எந்த அளவுக்கு வதங்குதோ அந்த அளவுக்கு பிரியாணி நமக்கு டேஸ்ட்டு கொடுக்குங்க. இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசம் போனோடனே தக்காளியை போட்டு வதக்கிக்கலாங்க. தக்காளி வதங்கினோடனே நம்ம மல்லி, புதினா போட்டு வதக்கிட்டு மசாலா போட்டு ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க. 1 டம்ளர் ரைஸுக்கு நாங்கள் இன்றைக்கி பாசுமதி அரிசி தாங்க எடுத்திருக்கோம். 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி ஊற்றினா போதும். இல்லை 1.25 டம்ளர் ஊற்றிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மிளகாத்தூள், பிரியாணி மசாலா போட்டு நல்லா வதக்கிக்கணுங்க. பிரியாணி மசாலா வந்து நம்ம வீட்டில் ரெடி பண்ணதாங்க. வெளியெல்லாம் வாங்கி நம்ம போட மாட்டோம். என்னையை நம்பி இத்தனை பேருக்கு சமைக்க சொல்லிட்டாங்க. சாப்பிட்றவங்க தாங்க பாவம். என்ன தைரியத்தில் என்கிட்ட கொடுத்தாங்களோ தெரியல. நல்லா வரும்னு நினச்சி பண்ணுவோம். வந்தால் சந்தோஷந்தான். எனக்கு தாளிச்சாலாம் பண்ண தெரியாதுங்க. அக்காவுக்கு தான் பண்ண தெரியும். அக்காவே எல்லாமே ரெடி பண்ணி வச்சுட்டாங்க. முட்டையும் ரெடி ஆயிருச்சு. என்னைக்காவது ஒரு நாள் இந்த மாதிரி எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சந்தோஷமாக பேசி ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு சந்தோஷமாக செஞ்சு சாப்பிட்றதே அதெல்லாம் எப்பயாவது ஒரு டைம் தாங்க கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்கிறப்ப யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க. நீங்களும் இந்த மாதிரி ஹாப்பியாக ஃபேமிலியோடு செய்யுங்க. கடாயில் இருக்கிறத மாற்றி குக்கரில் போட்டுக்கலாம். அதுக்குள்ளாட்டி அரிசியை களைஞ்சி எடுத்துட்டு அதையும் உள்ளே போட்டுட்டு நம்ம தண்ணியை அளந்து ஊற்றிக்கலாங்க. 1க்கு 2 ஊற்றிக்கலாம். ஒவ்வொருத்தவங்க 1க்கு 1.25 ஊற்றுவாங்க, 1.5 ஊற்றுவாங்க. நாங்கள் 1க்கு 2 தான் ஊற்றிருக்கோம். 20 நிமிஷம் பாசுமதி ரைஸை ஊற வச்சு எடுத்துக்கிட்டவங்க. பொட்னாப்பில் பிரியாணி வந்துன்னு பிரியாணியை வேண்டி வேண்டி பண்ணி மூடி வச்சாச்சுங்க. அழகு போல் வந்துருச்சு. பிரியாணி பார்க்கவே அழகாக உதிரி உதிரியாக இருந்துச்சுங்க. அதை ஒரு சட்டியில் மாற்றிட்டு ஃபேமிலியோடு உட்காந்து எல்லோரும் திருப்தியாக சாப்பிட்டாச்சுங்க. யாருக்கெல்லாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லோரும் ஃபேமிலியோடு ஒரு நாள் உட்காந்து நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுங்க. தேங்க்யூ.